சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீக்கெண்ட் ரீச்சாவில் நிற்கிறோம். மிக கத்திரிக்காய் இருக்குது. அந்த கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காய். ஓகே, சில பேர் வெள்ளை கத்திரிக்காய் சாப்பிட்டா வெள்ளையாக வருவோம்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஆர்கானிக் முறையில் செய்கிறபடியாக பெருசாக என்ன பெரிய ஆயாளராக ஆனால் அது சத்தாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஈரப்பிளாக்கை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஈரப்பிளாக்கா இப்போ காய்க்க தொடங்கி இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 ஒரு 15 20 காய் கிடக்குது. இதெல்லாம் பார்க்கல. இந்த கனடாவில் இருக்கிற அக்காக்கள், ஐரோப்பாவில் இருக்கிற அக்காக்களுக்கு எல்லாம் என்ன யோசனை வரைஞ்சிருக்காமோ, வீட்டில் கிணத்தடியில் வந்து ஈரப்பிளாக்காய் இருக்கும். அப்போ அதில் ஒரு ஈரப்பிளாக்காயை பிடுங்குங்கோ, இந்த கறிவேப்பம்னு சொல்கிறோம் ஞாபகங்கள் உங்களுக்கு வரும். சரிதானே? இந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோக்களை செஞ்சு போகிறேன். 15 இல்லை, இங்கே 40 50 காய் கிடக்கு. எக்கச்சமாக கிடக்கு. அங்கே கிடக்கு, இங்கே கிடக்கு, இங்கே கிடக்கு, இங்கே கிடக்கு. ஓ, இது சின்ன கண்டு தான் நான் இவ்வளவு தொகையாக கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில் ஈரப்பிளாக்கா அப்படிங்கிற வீடியோவே உங்களுக்கு ஒரு அனுப்புகிறேன், பார்த்து ரசியுங்க. கத்திரிக்காயோட நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நிறைய வேலை இருக்கு இன்றைக்கு. உங்களுக்கு இதுகள் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுறது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு உறவு பாலம் ஆயிரத்தில் நடக்குது. என்ன செய்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பாட்டி எல்லாம் வீடியோ நடக்கிறதா தெரிஞ்சவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் தரக்கூடிய இந்த ஊக்கம், நீங்கள் தரக்கூடிய இந்த கமெண்ட்ஸ், அதை வந்து இன்னும் நிறைய விஷயத்தை ரீச்சாக செய்யணும்ன்றது தோணுது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 8 ஏக்கர் நிலம். இந்த 8 ஏக்கர் நிலத்தில் வந்து 1500 மாமரத்துக்குள்ள இடையிடையில் இருக்கிற இடங்களை வந்து விவசாயத்தில் செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய உணவகங்களில் எங்களுடைய பணியாளர்களுக்கும் வரக்கூடிய ஆட்களுக்கும் ஆர்கானிக் காய்கறியை சமைச்சு கொடுக்குறதுல பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ வெளியிலேருந்து பண்ணக்கூடிய மரக்கறிகள் விலை குறைவாக இருக்கும், காய்ச்சல பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அவ்வளவும் நிறைய உரங்களை போட்டு ஊத வச்சு கொண்டு வர்றது. இது வந்து அப்படி இல்லை, காய் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அந்த காயை பார்த்தீங்கன்னா மொழுன்னு சொல்லி அப்படி இருக்குது. சுவையும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரீச்சாக்கு வெரைட்டியில் சுவை அருவி என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு 300 ரூபா தான். 3 மரக்கறி, ஒரு ரைஸ், ஒரு கறி, என்ன ரசம், பாயசம் எல்லாம் தருவினோம். வடிவாக சாப்பிடுங்க, ஆர்கானிக்கில் சாப்பிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். அதோட கத்தரிக்காயில் நின்று கத்தரி தோட்ட வெரலியோட விடைபெறுறோம். நன்றி, பாய் பாய்.